Welcome to MIT Medicos. நம்மளோட previous two lecturesல we are detailedly discussing about one of the basic amino acids ஆன arginine பத்தி ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஹிஸ்டைடின் பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஆர்ஜினினோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது என்ன இந்த 3 பாயிண்ட் பேசிக் குளுக்கோசினிக் அண்ட் செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட்ஸ் ஆன் ஆர்ஜினின் எல்லா அமினோ ஆசிடுக்கும் நம்ம டீல் பண்ற மாதிரி 4 பாயிண்ட்ஸ் ஆன சிந்தசிஸ், கேட்டபாலிசம், ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டிசீஸ் பண்ணி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால ஃபர்ஸ்ட் வீடியோல ஐ ஹவ் டெல்ட் வித் அனபாலிசம் பத்தியும் கேட்டபாலிசம் பத்தியும் தெரபட்டிக் யூசஸ் பத்தியும் சைடு எஃபெக்ட்ஸ் பத்தியும் ரொம்ப டீடைலா ரொம்ப நிதானமா ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட். அதுல இருந்து வர ஒன் ஆஃப் த டிசீஸ் ஆன ரெட்டினல் அண்ட் த கோராய்டல் அட்ரோபி வரும் அப்படின்னும் அது எப்படி அப்படின்னும் நான் உங்களுக்கு டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட நிறைய ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் ஆர்ஜினைன்ல இருந்து உருவாகுது அப்படின்னும் அதுல நைட்ரிக் ஆக்சைடு, கிரியாட்டின் பாஸ்பேட், கிரியாட்டின் உருவாகுது அப்படின்னும் ஆர்னித்தைன் யூரியா உருவாகுது அப்படின்னும் இந்த ஆர்னித்தைன்ல இருந்து பாலிமீன்ஸ் ஆன பியூட்ரசின், ஸ்பெர்மிடின் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டிரான்சாமினேஷன் மூலியமா குளுட்டமேட் செமியால்டிஹைட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுல இருந்து புரோலின் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னும் அதுல இருந்து குளுட்டமேட் ப்ரொடியூஸ் ஆகுது, குளுக்கோஸ் மெட்டபாலிசம்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். இதோட ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் என்ன சேனல்ல நைட்ரிக் ஆக்சைடு பத்தி டீடைலா பார்ட் 2 ஆர்ஜினைன்ல நான் டீல் பண்ணி முடிச்சிட்டேன். இது ரெண்டை பத்தியும் நைட்ரிக் ஆக்சைடையும் இந்த கிரியாட்டின் பாஸ்பேட், கிரியாட்டின் பத்தியும் பார்ட் 2 ஆஃப் ஆர்ஜினைன்ல டீடைலா டீல் பண்ணி முடிச்சிட்டேன். புரோலின் அப்படிங்கிற என்சைம் அப்படிங்கிற அமினோ ஆசிட புரோலின் மெட்டபாலிசம் அப்படிங்கிற வீடியோல டீல் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் யூரியா அண்ட் ஆர்னித்தைன யூரியா சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை எல்லாத்தையும் டீல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆர்னித்தைன் கூட நமக்கு என்ன இன்னும் மீதி இருக்கு ஒரு விளையாட்டு அப்படின்னா பாலியமின்ஸ், ஆர்னித்தைன், ஆர்ஜினைன், பாலியமின்ஸ். இது 3 பத்தியும் தான் நம்ம இப்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் தனியா கார்ப் பத்தி பேசும்போது பாத்துக்கலாம். இப்போ இதை பத்தி நம்ம பேச வேணாம். இப்போ இந்த பாலியமின்ஸ் பத்தி மட்டும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பாலியமைன்ஸ் பத்தி டீல் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். எந்த இடத்துல டிகார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் பார்த்தாலும் அந்த இடத்துல பிஎல்பியை நீங்க கோஎன்சைமா போட்டுக்கலாம். ஆனா ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் டிகார்பாக்சிலேஸுக்கு பிஎல்பியா என்சைமா யூஸ் பண்ண முடியாது. அது இன்னைக்கு வீடியோல நம்ம சொல்லிடலாம். அந்த இடத்த தவிர மத்த எந்த இடத்துல ஒரு என்சைம் டிகார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் பார்த்தாலும் நீங்க அதுக்கு கீழே அதுக்கு கோஎன்சைமா பிஎல்பி which is nothing but விட்டமின் B6 யூஸ் ஆகும் அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு எழுதலாம். This is a small clue for your exam. ஓகேங்களா? இப்போ நம்ம பாலியமைன்ஸ்குள்ள என்டர் ஆகலாம். ஆர்னித்தைன் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் கால்டு ஆர்னித்தைன் டிகார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு பியூட்ரசினா மாறிடும். இப்போ இந்த பியூட்ரசின் கூட என்ன வந்து ரியாக்ட் ஆக போகுதுன்னா டிசாம் ரியாக்ட் ஆக போகுது. டிசாம் அப்படிங்கிறது இன்னும் கிடையாது, நம்மளோட எஸ் அடினோசில் மித்தியோனைன் which is an activated form of amino acid called methionine. இந்த மித்தியோனைனோட ஆக்டிவேட்டட் ஃபார்ம் தான் எஸ் அடினோசில் மித்தியோனைன் which is called as SAM. இந்த சாம்ல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுக்கிறோம் with the help of enzyme called SAM decarboxylase. இந்த ஒரே ஒரு ரியாக்ஷன் இன் ஆர் பயோகெமிஸ்ட்ரி புக்ல தான் டிகார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைமுக்கு பைருவேட் ஆக்ட் as கோஎன்சைம் பிஎல்பி ஒர்க் ஆகாது. இது கூட ஓகேங்களா? இந்த சாம்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டா இது கால்ட் as டிகார்பாக்சி சாம், அதை தான் டி சாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது திருப்பியும் அடையும் போது அமினோ புரோபேனாவும் மித்தில் தயோ அடினோசினாவும் அடையும். அந்த மித்தில் தயோ அடினோசின் இஸ் கால்ட் as MTA அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். ஓகேங்களா? இந்த சாம்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆன டி சாம பியூட்ரசின் கூட ஆட் பண்ண வைக்கிறோம். அப்போ பியூட்ரசின் கூட இந்த அமினோ புரோபேன் குரூப் போய் ஆட் ஆயிக்கும். தட் ரிசல்ட்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மிடின். ஓகேங்களா? மீதி இருக்க MTA வெளியே வந்துடும். இதுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் பேரு ஸ்பெர்மிடின் சிந்தேஸ். இந்த ஸ்பெர்மிடின் கூட என்ன பண்றோம் அப்படின்னா திருப்பியும் ஒரு டிசாம போடுறோம். அப்போ ஸ்பெர்மிடின் கூட திருப்பியும் ஒரு அமினோ புரோபேன் டிசாம்ல இருந்து போய் ஆக்ட் ஆகி மீதி MTA வெளியே வந்துடும். அப்போ ஸ்பெர்மிடின் ஸ்பெர்மினா மாறிடும். இதுக்கு ஹெல்ப் பண்ற என்சைம் பேரு ஸ்பெர்மின் சிந்தேஸ். இப்போ திஸ் இஸ் ஹவு வி ப்ரொடியூஸ்ட். ஆர்ஜினின்ல இருந்து ஆர்னித்தைன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஏற்கனவே. யூரியா சைக்கிள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆர்னித்தைன்ல இருந்து ஸ்பெர்மினும் ஸ்பெர்மிடினும் பியூட்ரசினும் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த 3மே இஸ் கால்ட் as பாலியமைன்ஸ். ஓகேங்களா? இந்த பியூட்ரசின், ஸ்பெர்மிடின், ஸ்பெர்மின் இந்த 3மே பாலியமைன்ஸ். நம்ம பாடியில நிறைய பாலியமைன்ஸ் இருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த 3. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 பாராசைட் எடுத்துக்கலாம். என்ன பாராசைட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்கு. அந்த டிசீஸ் காஸ் பண்ற ஒரு பாராசைட். அதுக்கப்புறம் காலாசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்கு. அந்த டிசீஸை காஸ் பண்ற பாராசைட். அதுக்கப்புறம் நீமோசிஸ்டி செரிவிசியே. இந்த நீமோசிஸ்டி செரிவிசியே அப்படிங்கிறது இஸ் காமன் இன் எய்ட்ஸ். ஓகேங்களா? இந்த 3 டிசீஸ் எடுத்துக்கலாம். இந்த 3 டிசீஸ் காஸ் பண்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கு என்ன தீனி, நம்ம ஃபுட்டு சாப்பிட்டா உயிரோட இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு என்ன தீனி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாலியமைன்ஸ். முக்கியமா இந்த பியூட்ரசினும் ஸ்பெர்மினும் தான் ஃபுட்டு.
இந்த டிசீஸ் காஸ் பண்ற மைக்ரோ ஆர்கானிசம்க்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரியாக்ஷன்ல தான் எப்படியா இருந்தாலும் இந்த 3 பாலியமைன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகணும், முக்கியமா பியூட்ரசினும் ஸ்பெர்மினும். கரெக்டா? அப்போ இந்த ஆர்னித்தைன் டீகார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைமை நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாலியமைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாம பாத்துக்கலாமா? அதனால என்ன பண்றோம் அப்படின்னா டைஃப்ளோரோ மித்தில் ஆர்னித்தைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் which is called as DFMO. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்னித்தைன்ல இருந்து பாலிஅமைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாம இந்த இடத்த DFMO வச்சு பிளாக் பண்ணலாம். இது பிளாக்ஸ் த ஆர்னித்தைன் டீகார்பாக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைமை பிளாக் பண்ணுது. this is shortly called as ODC பிளாக் பண்ணுது. அப்படி பிளாக் பண்ணும் போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்குலாம் பாலியமைன் கிடைக்காம செத்துரும், டிசீஸ் கியூர் ஆயிடும். அதுக்கு தான் இந்த டிசீஸ்க்குலாம் DFMO கொடுப்பாங்க. இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கணும். நம்ம பாடியிலையும் ஆர்னித்தைன்ல இருந்த இந்த 3 பாலியமைனும் இந்த ரியாக்ஷன் மூலியமா தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப DFMO போட்டினா நம்ம பாடிக்கு இந்த பாலியமைன் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ற மைக்ரோ ஆர்கானிசம்ல இந்த என்சைம் ஓடிசிக்கு T12 லைஃப் டைம் அதிகம், இன்க்ரீஸ்டு லைஃப் டைம். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ல இந்த என்சைமை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த என்சைம் திருப்பி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளேயே பசியில ஹங்கிரில அந்த மைக்ரோ ஆர்கானிசம் செத்து போயிடும், இந்த டிசீஸ்லாம் மறைஞ்சு போயிடும். இதே நம்மளோட பாடியில இந்த T12 ரொம்ப கம்மி ஓடிசி என்சைம்க்கு, அதாவது ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த என்சைமை நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த என்சைமை அழிச்சிட்டோம் அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே திருப்பி இந்த என்சைம் நம்ம பாடியில புதுசா செக்ரேட் ஆயிடும். அதனால இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், காலாசார், நிமோசிஸ்டிஸ் செர்விசியை ப்ரொடியூஸ் பண்ற மைக்ரோ ஆர்கானிசம்க்கு இதுக்கு ஒரு 2ல இருந்து 3 நாள் ஆகும் திருப்பியும் புதுசா இந்த ஆர்னித்தைன் டீகார்பாக்சிலேஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அதனால அதுக்குள்ள இந்த பாலியமைன்ஸ் கிடைக்காம இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வில் பி கில்ட் அண்ட் டிசீஸ் ஆக்டிவேஷனும் குறைஞ்சிருக்கும். திஸ் இஸ் ஆல் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலியமைன்ஸ். அதுக்கப்புறம் இந்த பாலியமைன்ஸ் பற்றி தொடர்ச்சியா டீல் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாலியமைன்ஸ் நம்ம பாடிக்கு எப்படி எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷன் பத்தி டீல் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷனுக்கு 2 ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஒன்னு IF, இன்னொன்னு EF அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸ்பேன்ஷன்லாம் அப்புறம் நான் சொல்றேன். EF மட்டும் எக்ஸ்பேன்ஷன் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, which is elongation factor அப்படின்னு. இந்த elongation factorsல நிறைய டைப் இருக்கு. அதுல ஒரு டைப் தான் elongation EL factor F. ELF4D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப். இந்த ELF4Dல ஹைபியூசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடியூ இருக்கு. இந்த ஹைபியூசின் எதனால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைசினும் பியூட்டிலமைனும் சேர்ந்தா இருக்கு. இந்த பியூட்டிலமைன் எதனால இருக்கு அப்படின்னா ஸ்பெர்மிடினால இருக்கு. அப்போ ஸ்பெர்மிடினால ஆன பியூட்டிலமைன் வித் ஹெல்ப் ஆஃப் லைசின் ரெண்டும் சேர்ந்தா ஹைபியூசின். இந்த ஹைபியூசின் இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இந்த elongation factor. அது இருந்தாதான் டிரான்ஸ்லேஷனே நடக்கும். இந்த டிரான்ஸ்லேஷன் ஆனாதான் RNA-ல இருந்து புரோட்டீனே ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப புரோட்டீன் பயோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ற ஒன் ஆஃப் த பாலியமைன் ஸ்பெர்மிடின் ப்ரொடியூஸ் ஆகணும்னா ஆர்ஜினைன் இஸ் எசென்ஷியல். அப்பதான் ஆர்ஜினைன்ல இருந்து ஆர்னித்தைன் ப்ரொடியூஸ் ஆக முடியும், ஆர்னித்தைன்ல இருந்து ஸ்பெர்மிடின் ப்ரொடியூஸ் ஆக முடியும். இப்படிதான் ஆர்ஜினைன் ஹெல்ப்ஸ் இந்த புரோட்டீன் பயோசிந்தசிஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஆர்ஜினைனோட யூசஸ்ல புரோட்டீனும் ஒன் ஆஃப் த யூஸா எழுதியிருப்போம். ஓகேங்களா? அடுத்து வாட் ஆர் த அதர் யூசஸ் ஆஃப் பாலியமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த செல் ப்ரோலிஃபரேஷன், ரைபோசோம் ஸ்டெபிலைசேஷன், DNA சிந்தசிஸ் அண்ட் ஸ்டெபிலைசேஷன், RNA சிந்தசிஸ். அதுக்கப்புறம் திஸ் ஆக்ட் அஸ் growth factor in the culture systems. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி செல்லோட growthக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கேன்சர்ல there is an எக்கச்சக்க செல் growth இருக்கும். அப்போனா எக்கச்சக்கமா என்ன ப்ரொடியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாலியமைன்ஸ் ப்ரொடியூஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அதிகமா நம்ம பாடியில பாலியமைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா எல்லா செல்லும் கேன்சர் செல்லா மாறிடும். அதனாலதான் கடவுள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பாலியமைன்ஸ் ப்ரொடக்ஷன்லயே MTA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் வித் இஸ் நத்திங் பட் மெத்தில் தயோ அடினோசின் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மெத்தில் தயோ அடினோசின் என்ன பண்ணும் அப்படின்னா செல் growth-ஐ இன்ஹிபிட் பண்ணும். இந்த ஸ்பெர்மின் பியூட்ரசின் பாலியமைன் செல் growth-ஐ ப்ரமோட் பண்ணும். ஓகேங்களா? இப்படிதான் செல் growth-ஐயும் செல் growth-ஐ இன்ஹிபிட் பண்ணியும் நம்ம வந்துட்டு பாடியை பேலன்ஸ் பண்றோம் செல்லோட growth-ல இருந்து கேன்சர் வராம. சோ பாலியமைன்ஸ் MTA ரெண்டும் சேர்ந்து செல் growth-ஐ கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹோல் ஆர்ஜினைன். பாலிமைன் பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிட்டோம். நமக்கு அமினோ ஆசிட்ஸ்ல மீதி இருக்கிறது லைசின் மட்டும் தான்.
இந்த லைசின் ரொம்ப குட்டி அமினோ ஆசிட் தான், குட்டி சாப்டர் தான். இது ஒன் ஆஃப் த பேசிக் அமினோ ஆசிட்ஸ், கீட்டோஜெனிக் அமினோ ஆசிட் அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இதுதான் எல்லா அமினோ ஆசிட்க்கும் சொல்ற 3 பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் லைசின் எசென்ஷியல் அப்படிங்கிறதுனால இட் டசன்ட் ஹேவ் எனி அனபாலிக் பாத்வே இருக்காது, ஒன்லி கெட்டபாலிக் பாத்வே. அதனால இட் என்டர்ஸ் இன்டு த கெட்டபாலிக் பாத்வே. லைசின் அலாங் வித் ஆல்பா கீட்டோகுளூட்ரேட் என்ன ஆகும் அப்படின்னா சாக்கோரோஃபின் ப்ரொடியூஸ் ஆகும். அதுல இருந்து ஆல்பா அமினோ அடிபேட் செமி ஆல்டிஹைட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுல இருந்து ஆல்பா அமினோ அடிபேட் ப்ரொடியூஸ் ஆகும், ஆல்பா கீட்டோ அடிபேட் ப்ரொடியூஸ் ஆகும். கடைசியில அசிட்டேட் கோயில் ப்ரொடியூஸ் ஆகி அசிட்டைல் கோயோட ஹெல்ப்பால இட் என்டர்ஸ் இன்டு த லிபிட் மெட்டபாலிசம் which is why it is called as ketogenic amino acid அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், வேற எதுவுமே கிடையாது. லைசினோட யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைசினும் ஹைட்ராக்சி லைசினும் கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் முதலிய புரோட்டீனுக்கு கிராஸ் லிங்க் ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்சிலன் அமினோ குரூப் ஆஃப் லைசின் ஷிஃப்ட் பேஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் லைசினும் சாமும் சேர்ந்து தான் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்னிட்டின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து டீகார்பாக்சிலேஷன் ஆனஸ் லைசின் அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் கெடாவரின். கெடாவரின் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாலியமைன்ஸ். இது வரைக்கும் பாலியமைன் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்களா. கெடாவரின் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாலியமைன்ஸ். அதுக்கப்புறம் ஹிஸ்டோன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டீன் இருக்கு. ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவே நம்ம சேனல் இருக்கு. ஸோ அந்த ஹிஸ்டோன் புரோட்டீன் இஸ் ஃபுல் ஆஃப் ரிச் இன் லைசின் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் த புரோட்டீன் பயோசிந்தசிஸ். எப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிரான்ஸ்லேஷனுக்கு எலாங்கேஷன் ஃபேக்டர் தேவை, ஹைப்யூசின் தேவை, பியூட்டிலமைன் தேவை, ஸ்பெர்மிடின் தேவைன்னு சொல்லியிருந்தோம். லைசினும் தேவை, லைசினும் பியூட்டிலமைனும் சேர்ந்தாதான் ஹைப்யூசின், அப்பதான் எலாங்கேஷன் ஃபேக்டர், அப்பதான் டிரான்ஸ்லேஷன், அப்பதான் புரோட்டீன் கிடைக்கும். சோ லைசின் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம கார்னிட்டின் பத்தியும் கெடாவரின் பத்தியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல் அபவுட் லைசின் மெட்டபாலிசம். வி ஹாவ் finished adenine லைசின் பத்தி இன்னைக்கு டீல் பண்ணிட்டோம். ஏற்கனவே ஹிஸ்டின் பத்தி டீல் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால பேசிக் அமினோ ஆசிட் எல்லாத்த பத்தியும் நம்ம டீல் பண்ணி முடிச்சாச்சு. as a result என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம 20 அமினோ ஆசிடையும் தனித்தனியா எடுத்து டீல் பண்ணி மொத்த அமினோ ஆசிடையும் நம்ம கன்வே பண்ணி தனித்தனி அமினோ ஆசிடையும் எடுத்து டீல் பண்ணி முடிச்சிட்டோம். கிளைசின், அலனைன், செரின், த்ரியோனைன், சிஸ்டின், மித்தியோனைன், வாலின், ஐசோலூசின், லூசின், அஸ்பார்டேட், குளுட்டமேட், அஸ்பாரஜின், குளுட்டமைன், பினைல் அலனைன், டைரோசின், ட்ரிப்டோஃபன், ஹிஸ்டிடின், புரோலின், ஆர்ஜினைன், லைசின், இந்த மாதிரி 20 ஸ்டாண்டர்ட் அமினோ ஆசிடுக்கும் தனித்தனியா டீடைலா வீடியோ, அதுக்கு 4 ப்ராசஸஸ் which is anabolism, catabolism, uses, special products, diseases, 4 ஹெட்டிங்க்கு கீழே டீடைலா டீல் பண்ணி முடிச்சிட்டோம். திஸ் இஸ் வேர் வி எண்ட் த அமினோ ஆசிட் மெட்டபாலிசம். நாளைக்கு புரோட்டீன் பத்தி நிறைய வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.